Hello friends, welcome to Kitchen to Plate. ஒரு பாத்திரத்தில் 2 நெல்லிக்காய் முழுகிற அளவு தண்ணி வச்சு நெல்லிக்காய் அதில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி நசுக்கினீங்கனாலே அதை உதிர்ந்து வந்துடும். கொட்டையை இதுலேருந்து பிரிச்சுட்டு அதோட சாஃப்ட் பகுதியை மட்டும் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து என்னால் வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்போட நேரம் ப்ரௌனாக மாறினோடனே இதில் 2 வரமிளகாய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி பெரட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற விட்டுடுங்க. கடாயில் விட்டிங்கன்னா இது கருகி போயிடும். இப்போது இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரையும் பாதியுமாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பொடியோட வேக வச்ச நெல்லிக்காயை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான நெல்லிக்காய் தொகையல் ரெடி. வாரத்துக்கு ஒரு முறையாவது நெல்லிக்காய் தொகையல் சாப்பிடுங்க. ரிச் இன் விட்டமின் சி. இது தோசைக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாடோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.